Hello students, today we are going to see the topic of isocost line. The isocost line is an important component in analyzing producers' behavior. This is an important component of analyzing a producer's behavior. உற்பத்தியாளருடைய நேச்சரை பற்றி படிக்கிறது தான் இந்த ஐசோகாஸ்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The isocost line illustrates all the possible combination of two factors that can be used at a given cost and for a given producer's budget. ஒரு ப்ரொடியூசரோட பட்ஜெட்டில் அவரோட காஸ்ட் கொடுத்துருக்க காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த ரெண்டு காம்பனண்ட்டை எடுத்து நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்குறது. Simply stated, an isocost line represents different combination of inputs which shows the same amount of cost. ஒரே மாதிரியான காஸ்ட். அப்போ 100 ரூபா நமக்கு ஒரு பொருளை தயாரிக்க செலவு அப்படின்னா அந்த 100 ரூபா அடக்கத்தில் நம்ம எந்தெந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. ஆனால் எந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணாலும் நம்மளோட காஸ்ட் அப்படின்றது அந்த 100 ரூபீஸ்க்கு மேலே போகக்கூடாது. சரிங்களா? The cost line gives information on factor prices and financial resources of the firm. The isocost line gives the information on factor prices. நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஃபேக்டருக்கான ப்ரைஸ் என்ன அண்ட் அதோட அந்த ஃபர்மோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க இந்த ஐசோகாஸ்ட் லைன் அப்படின்றது உதவியாக இருக்குன்னு சொல்கிறோம். It is otherwise called as iso price line or iso income line or iso expenditure line or total outlay curve. So in the iso cost line நம்ம 5 different நேம்ஸில் சொல்கிறோம். ஒன்று iso cost line, iso price line, iso income line, iso expenditure line or total outlay curve அப்படின்ட்டு. ஓகேங்களா? Suppose that a producer has a total budget of rupees 120. ஒரு ப்ரொடியூசர் ஒரு மொத்த பட்ஜெட் எவ்வளோ வச்சுருக்கார்? 120 ரூபா. அண்ட் ஃபார் ப்ரொடியூசிங் அ சர்டைன் லெவல் ஆஃப் அவுட்புட், ஒரு குறிப்பிட்ட அவுட்புட்டை நம்ம எடுக்கிறதுக்கு he has to spend this amount on 2 factors. இந்த 120 ரூபாவை ஏதாவது 2 ஃபேக்டரில் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் அவுட்புட் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? he has to spend this amount on 2 factors, namely labor and capital and labor ரெண்டு ஃபேக்டரில் இவர் ஸ்பெண்ட் பண்ணுறார். ப்ரைஸஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கே இஸ் 30. கேபிட்டல் ஃபேக்டர் கேக்கான ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30. அதே லேபருக்கு பார்த்தீங்கன்னா 10. ஐசோ காஸ்ட் கர்வ் கேன் பி ட்ரான் பை யூஸிங் த ஹைப்போதெட்டிக்கல் டேபிள். ஒரு அசம்ஷன் அனுமானமான ஒரு டேபிளில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? as shown in table there are 5 combinations. 5 காம்பினேஷன் எடுத்துக்கிறோம். There are 5 combinations of capital and labor, such as combination A represents 4 units of capital and 0 units of labor, and this combination cost is 120. Similarly, other combinations of B, C, D and E are of same amount of rupees. எந்த காம்பினேஷன் எடுத்துட்டாலும் அதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். சரியா? டிஃப்ரெண்ட்டான மெத்தடாலஜிஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நவ் வி டிஸ்கஸ் த டேபிள். கிவன் எ காம்பினேஷன் ஏ கொடுத்துருக்கு. அதில் யூனிட் கேபிட்டல் எவ்வளோ எடுத்துக்கிறோம்? 4 யூனிட் ஆஃப் கேபிட்டல் எடுக்கிறோம். அதோட காஸ்ட்டு 30 ரூபா. அப்போ நான் 120 ரூபா இங்கே பட்ஜெட் ஆகுது. சரிங்களா? அதே நேரத்தில் இங்கே லேபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா? அப்போ லேபரை நம்ம இதில் கணக்கில் எடுக்க தேவையில்லை. ஸோ இங்கே செகண்ட் காம்பினேஷன் பி அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே யூனிட் அப்படின்றது 3. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு? 90 rupees. அதே மாதிரி இங்கே 10, யூனிட் வந்து 3. அப்போ 3 × 10 30. 30 ஒரு 90 120. லேபரோட காஸ்ட்டும் சேர்த்தணும், யூனிட்டோட கேபிட்டலோட யூனிட்டும் சேர்த்தணும் இதில். அதே மாதிரி காம்பினேஷன் சி எடுத்துக்கிறோம். யூனிட் ஆஃப் கேபிட்டல் 2. அப்போ நம்மளோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 × 30 60. ஓகேங்களா? அண்டு லேபர் பார்த்தீங்கன்னா 6 × 10 60. சரிங்களா? அப்போ டோட்டல் அமௌண்ட் நமக்கு 120. அதே மாதிரி காம்பினேஷன் டி 1 யூனிட்
30 and 9 unit 90 சரிங்களா. அப்போ காம்பினேஷன் 120. கேபிட்டல் இயில் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும், இங்கே பிகினிங்கில் ஜீரோ, யூனிட் ஆஃப் கேபிட்டல் ஜீரோ, அந்த லேபர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் 12, எக்ஸ்பெண்டிச்சர் 12. சரியா சார், வித்தவுட் கேபிட்டல் நம்ம ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு கொஷின். பட் ஏற்கனவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட ரிமைனிங்ஸ் தான் நம்ம இங்கே அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வருவோம். ஓகேங்களா. சிம்பாலிக்கலி 4 units of capital, 4 units of capital and 0 units of labor 120. 3 units of capital, 3 units of labor 120. 2 units of capital, 6 units of labor 120. 1 unit of capital, 9 units of labor 120. And 0 units of capital, 12 units of labor 120. ஸோ இந்த மாதிரி எந்த நம்ம காம்பினேஷன் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு டோட்டல் பட்ஜெட் 120 தான் இருக்கணும். ஓகேங்களா. அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த காம்பினேஷன் நம்ம சூஸ் பண்ணாலும் பட்ஜெட் ஒன்று தான், ஒரே மாதிரியான அவுட்புட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா. Thus all combinations A, B, C, D and E cost the same total expenditure. All combinations of A, B, C, D, E gives same total expenditure. From the figure it is shown that the cost is incurred on capital and labor are represented by triangle OAE அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்க. இங்கே டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் லேபரையும் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம், இங்கே OAE ஒரு ட்ரையாங்கிளாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இப்படி ஒரு ட்ரையாங்கிளாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், OAE அப்படின்ற மாதிரி. ஓகே. Now the line AE is called iso-cost line. The line AE is called iso-cost line. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் AE அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, AE இந்த லைனை நாம் ஐசோகாஸ்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இந்த டயக்ராமில் ரெப்ரசன்ட் பார்த்தீங்கன்னா 0 units of லேபரில் நமக்கு 4 units of capital இருக்கும், 2 units of லேபரில் 3 units of capital இருக்கும், 4 units of லேபரில் 2 units of capital இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் நமக்கு. சரிங்களா. Now ஸோ அந்த ஐசோகாஸ்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the line A is called iso-cost line அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. Now producers equilibrium அப்படின்ற கான்செப்ட். Producers equilibrium implies a situation where producers maximize his output. Producer equilibrium எப்போன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னோட ப்ரொடக்ஷனை மேக்ஸிமமான அவுட்புட், ப்ரொடக்ஷனில் மேக்ஸிமமான அவுட்புட் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது producers equilibrium அப்படின்னு நம்ம சொல்லுவோம். It is also known as optimum combination of the factors of production. It is also known that optimum combination of factors of production. நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் யூசேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. In short, the producer manufacture a given amount of output with least cost combination of factors. ஃபேக்டர்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கும், அதே நேரத்தில் அதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்கிற மாதிரியும் பார்த்துருப்போம். வித் இஸ் கிவன் பட்ஜெட், அவருக்கான கொடுக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டில் இல்லை அவர் தன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் லெவலில் அந்த காம்பினேஷனை சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. ஆப்டிமம் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இம்ப்ளைஸ் எய்தர் தெர் இஸ் அவுட்புட் மேக்ஸிமைசேஷன் ஃபார் கிவன் இன்புட்ஸ். ஒன்று அவுட்புட் மேக்ஸிமைசேஷனாக இருக்கும், அதே நேரத்தில் தெர் இஸ் அ காஸ்ட் மினிமைசேஷன், காஸ்ட்டு குறைவானதாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டு மினிமமாகவும் அதே நேரத்தில் அவுட்புட் மேக்ஸிமமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அது ப்ரொடியூசர் ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன் ஃபார் தி ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம் என்னென்னா, there are two conditions that are able to be fulfilled for the attainment of ப்ரொடியூசர் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிறதுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஒன்று, ஐசோகாஸ்ட் லைன் மஸ்ட் பி
tangent to isoquant curve. இந்த லைன் அப்படின்றது கர்வுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? and at the point of tangency the isoquant curve must be convex to origin or MRTS of labor and capital must be declining. அதாவது at the point of tangencyல isoquant curve convex to origin இருக்கணும் அல்லது MRTS marginal rate of technical substitution of labor and capital must be decrease ஆகிற மாதிரி காட்டணும். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு அர்த்தம். when the outlay and prices of two factors namely labor and capital are given, producers attain equilibrium. Labor and capital are given, producers attain equilibrium, or least cost combination of factors is attained by the firm. Where the isocost line is tangent to isoproduct curve, இந்த isocost line tangent to the isoproduct curve இருக்கும்போது producer attain equilibrium அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? Here is a diagram. In the above figure, profit of the firm is maximized at the point E. இந்த இடத்துல ஒரு producer maximum profit எடுத்திருப்பார். ஓகேவா? At the point of equilibrium, the slope of the isocost line is equal to the slope of isoproduct curve. Slope of isoproduct line is equal to slope of isoproduct curve. இந்த லைனும் இந்த கர்வும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் மேக்ஸிமைஸ் அட் த பாயிண்ட் இ அப்படின்னு சொல்கிறோம். At the point of equilibrium, the slope of isoquant line is equal to the slope of product curve. MRTS of labor for capital is equal to the price of the ratio of two factors. Marginal rate of technical substitution of labor and capital is equal to the labor for capital is equal to the price of ratio of two factors அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? Hence it can be stated as PL by PK, price of labor over price of capital அப்படின்னு சொல்கிறோம். The point is the firm employs OM units of labor and ON units of capital. அந்த E அப்படின்ற இடத்துல ஒரு firm நிறுவனம் OM units of laborையும் ON units of capitalையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். In other words, it obtains least cost combination for optimum combination. Okay. There are two factors to produce the level of output denoted as isoquant IQ அப்படின்னு சொல்கிறோம். Okay. The other points such as H, K, R and S lie on higher cost line, indicating that larger outlay is required, which exceeds the financial resources of the firm. நிறுவனத்துக்கான பட்ஜெட்டுக்கு மேலே போகக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த லைன் 1 லைன் 2 அப்படின்றலாம். சரிங்களா? இந்த ஈல டச் ஆகக்கூடிய லைனை தவிர மீது இருக்கக்கூடிய லைன்ஸ் ஆர்எஸ் இதெல்லாமே வந்துட்டு அதிகப்படியான எக்ஸ்பென்ஸை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நவ் காப்-டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். Cobb-Douglas production function is a specific standard equation applied to describe how much output can be made with the capital and labor inputs. எவ்வளவு அவுட்புட் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் கொடுத்துருக்கக்கூடிய கேபிட்டல் அண்ட் லேபர் இன்புட்டால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? It is used in empirical studies of manufacturing industries and in inter-industry comparisons. The relative shares of labor and capital in the total output can be determined It is still used in the analysis of economies of modern, developed and stable nations in the world. இன்னமும் இந்த தியரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மாடர்ன் டெவலப்டு அண்ட் ஸ்டேபிள் நேஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டில் இதெல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, Cobb-Douglas production function was developed by Charles W. Cobb and Paul H. Douglas. Based on their empirical study of American manufacturing industry. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக இந்த தியரியை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? It is a linear homogeneous production function which implies that the factors of production can be substituted for one another up to a certain extent only. It is linear homogeneous production function. ஒரே மாதிரியான ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ், ஈக்குவலான ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். which implies that factors of production can be substituted for one another. இது என்ன அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இருக்கக்கூடியது ஒரு ஃபேக்டருக்கு பதிலாக இன்னொரு ஃபேக்டரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். The Cobb-Douglas production function can be expressed as Q equal to AL to the power alpha and K to the power beta அப்படின்னு சொல்கிறோம். QL equal to AL to the power alpha and K to the power beta அப்படின்னு சொல்லுவோம். where Q equal to output, A equal to positive constant, K is equal to capital and L equal to labor alpha and K equal to labor alpha and beta. சரிங்களா? are positive constant fraction showing elasticity of coefficients of outputs for the inputs of labor and capital. சரிங்களா? ஒரு கேபிட்டல் லேபர் அண்ட் கேபிட்டல் இன்புட் பண்ணுறதுனால எவ்வளவு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோட நமக்கு ப்ராடக்ட் அவுட்புட் கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். beta is equal to 1 minus alpha, since alpha plus beta equal to 1 அப்படின்னு சொல்கிறோம். denoting the constant retenting scale. beta அப்படின்றது constant retenting scale அப்படின்னு சொல்கிறோம். for intensity can be measured by the ratio beta by alpha. the factor intensity can be measured by ratio beta by alpha. the sum of alpha beta shows the returns to scale. alpha beta return to scale அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் alpha plus beta equal to 1 constant, alpha plus beta less than 1 அப்படின்னா diminishing, alpha plus greater than 1 அப்படின்னா increasing return to scale. The production functions explains that with the proportionate increase in the factors, the output also increase in the same proportion. The proportionate increase in the factors to the output also increase in the same proportion. எந்த அளவுக்கு ஃபேக்டர்ஸில் மாற்றம் ஏற்படுதோ அந்த அளவுக்கு அவுட்புட்லேயும் நமக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? Cobb-Douglas production function implies constant return to scale. Cobb-Douglas production function considers only two factors. ரெண்டு ஃபேக்டர் மட்டும் தான் இதை எடுத்துக்கும். Cobb-Douglas production function is specified standard equation applied to describe how much output can be made with the capital number. ஒரு குறிப்பிட்ட அளவான கேபிட்டல் லேபரில் நம்மளால் எவ்வளவு அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? It is used in empirical studies of manufacturing industries and in industry comparisons. ஒரு தொழிற்சாலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்டடி அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The relative shares of labor and capital in total output can be also be determined.
லேபர் கேபிட்டலுக்கான ஷேரும் நம்ம இதில் டிட்டர்மைன் பண்ணுறோம். இட் இஸ் ஸ்டில் யூஸ்ட் இன் த அனாலிசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் மாடர்ன் டெவலப்டு அண்ட் ஸ்டேபிள் நேஷன்ஸ் இன் த வேர்ல்டு. Now, labor and capital production takes place only, both factors are employed. ரெண்டு ஃபேக்டர் வந்தால் மட்டும்தான் நடக்கும். Labor contributes 3/4 of production, capital contributes. லேபர் அண்ட் கேபிட்டலுக்கான பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 4/3 பாகம் இதோடது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? The elasticity of substitution between factors is equal to 1. Okay, so these are the conditions applied to law of assumptions. Okay, so now law of supply. Law of supply is associated with production analysis. The law of supply அப்படின்றதும் production analysis ஓட சம்பந்தப்பட்டது தான். Okay, it explains the positive relationship between price of commodity and the supply of that product. Okay, for example, if the price of if the price of cloth increases, the supply of the cloth will also increase அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு பொருளோட விலை ஏறிச்சு அப்படின்னா அதே நேரத்தில் அதுக்கு ஈக்குவலான சப்ளையும் நமக்கு இருக்கணும். சரியா? இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை ஒரு ப்ராடக்ட்டுக்கான விலை ஏறி இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட் அதிகமாக அங்கே நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஒரு 100 ரூபா ஒரு பொருள் தயாரிக்க நமக்கு ஆயிருக்கு செலவு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு 105 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில்னா இது வந்து ரெகுலர்னு நினச்சிக்கலாம். அதே 125க்கு திடீர்னு போகுது அப்படின்னு சொன்னால் 20 ரூபா நமக்கு கிட்டத்தட்ட லாபம். சரியா? அப்போது கண்டிப்பாக ஒரு சப்ளை அப்படின்றது ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ரொம்ப முக்கியம். அதிகமான லாபம் வருதுன்னா அந்த பொருளை விற்கிறதுக்கு யார் வேணால் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? அதுதான். Now, law of supply describes a direct relation between price of a good and supply of good. இந்த law of supply என்றது பொருளோட விலையும் அதோட சப்ளையும் கான ரிலேஷனை பற்றி பார்க்கறது தான் இந்த law of relation அப்படின்னு சொல்லுவோம். Okay, now the definition. The law of supply can be stated as other things remains the same. மற்றதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது the price of the commodity increase, its quantity supplied increase. ஒரு பொருளோட விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே அது வந்து அதிகமாகும். If the price of the commodity increases, the quantity supplied also increases. And if the price commodity decrease, quantity supplied also decrease. ஒரு பொருளுக்கான law of demand சேம் தான். அதே தான் அங்கே டிமாண்ட் இங்கே சப்ளை. ஒரு பொருளுக்கான விலை ஏறிச்சு அப்படின்னா சப்ளையும் ஏறும். டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா சப்ளையும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். Now the supply function என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. The supply of a commodity depends on the factors such as price of the commodity, price of labor, price of a capital. சரிங்களா? The state of technology, number of firms, prices of related goods, future price expectations, so on. Mathematically, law of supply is given as Q of S is equal to function of Px, Pr, Pf, Toe அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த சப்ளை ஃபங்க்ஷனை
is the function over the P of x or FTOE. Okay, Q of S into the quantity supplied of x commodity, Px is the price of this x commodity, P of R அப்படின்னு சொல்லக்கூடியது price of related good, price of factors of production, okay, T என்றது technology, M, O அப்படின்றது objective of the product, E அப்படின்றது expected price of the commodity. ஒரு பொருளுக்கான விலை எந்த அளவுக்கு இருக்கணும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? These are the main factors அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Functions அப்படின்னு சொல்லுவோம். Now assumptions. Law of supply is based on the following assumptions. நான் கொடுத்துருக்கேன் பார்ப்போம். There is no change in price of the factors of production. Factors of production எந்த வித price changesum கிடையாது. There is no change in price of capital goods. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோர்ஸ் மூலதன பொருட்களில் எந்த ஒரு ப்ரைஸ் சேஞ்சும் கிடையாது. ஓகே, now the assumptions: there is no change in price of the factor of production, there is no change in price of the capital goods. அதே நேரத்தில் natural resources and their availability remains the same. natural resources ஒரே மாதிரி தான் இருக்கும். price of substitutes are constant. எந்த ஒரு பொருள் வாங்கணும் அது நிலையானதாக இருக்கும். there is no change in technology எந்த மாற்றமும் இல்லை. climate remains the unchanged. political situations remains unchanged. there is no change in tax policy. climate ஒரே மாதிரி தான் இருக்கும், பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நார்மலாக இருக்கும், அதே நேரத்தில் டேக்ஸ் பாலிசியில் எந்த வித மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் Q இஸ் த சப்ளை ஃபங்க்ஷன், Q ஆஃப் S ஈக்குவல் டு F ஆஃப் P, இல்லைனா ஃபங்க்ஷன் ஆஃப் P அப்படின்னு சொல்லுவோம். ஆர் Q ஈக்குவல் டு 2P அப்படின்னு நம்ம 20P அப்படின்றது சொல்லுவோம். P is an independent variable. when the value changes, now new Q can be calculated. A supply schedule shows that different quantities supply at different prices. The supply schedule எதை சொல்லணும்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் எப்படி சேல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்ட்டு சிங்கிள் ப்ரைஸ் இருக்கும்போது 20, ப்ரைஸ் 2ஆக இருக்கும்போது 40, 3ஆக இருக்கும்போது 60, 4னா 80, 5னா 100. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து சீக்வன்ஸாக தான் மூவ் ஆகிருக்குங்களா, 1 2 3 4 அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி இங்கே 100 அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சப்ளை கர்வ் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3rd சாப்டர் அப் டு சப்ளை ஃபங்க்ஷன் வரைக்கும், சப்ளை ஃபங்க்ஷன் வரைக்கும். ஓகேங்களா? Okay, we stop this video here itself. Okay.